ஆக்சுவலா விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டார் எல்லாருக்கிட்டையுமே, இந்த மாதிரி போகியில எதை போட்டு கொளுத்துவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்னாங்களே. மக்கள் எல்லாமே என்ன பதில் தெரியுமா சொல்லணும் அதுக்கு? நாங்க போகியில போட்டு கொளுத்த வேண்டியது என்னன்னா, பிக் பாஸ் மேல ஒரு நம்பிக்கை வச்சல, அதாவது மக்கள் ஓட்டு போட்டு தான் இவங்கலாம் வெளியே வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சிருந்தோம்ல, அந்த நம்பிக்கையை போட்டு கொளுத்திருங்க. ஏன்னா அதான் உண்மை இல்லையா அப்படி கிளீனா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். இதுல விஜய் சேதுபதி எவிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டயலாக் சொல்லிட்டு போனார் பாத்தீங்களா, அதுக்கு என்ன பண்றது, நீங்க ஓட்டு போட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி. சார் அவங்களாம் ஓட்டு போடுறாங்க, உங்க டீம்ல தான் ஏதோ வேலை பண்றாங்க அப்படின்றது கிளியரா புரியுது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, ஒருத்தர் வந்து 3வது இடத்துல இருக்காரு, அவர் எவிக் பண்றீங்கன்னா கூட ஓகே, அத பாட்டம்ல இருந்து 3வது இடத்துல இருக்காரு, சோ அவர் தூக்குறீங்க, தீபக் எவிக் பண்றீங்க அப்படின்றது ஓகே தான் வெச்சுக்கோங்களேன். ஆனா பாட்டம்ல இருக்க ஒருத்தர் தூக்கலையே அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சோ பாட்டம்ல இருக்க, அத அன்அஃபிஷியலா பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல இருக்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூக்காம இருக்கிறதுக்கு காரணம் கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஓட்டு இல்ல அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓட்டு போட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்கறத வச்சு கிளீனா எங்களால புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா இந்த போகில எல்லாருமே போட்டு கொளுத்த வேண்டியது என்னன்னா, பிக் பாஸை நம்பாதீங்க, இதுக்கப்புறம் ஓட்டு போட்டு தான் ஒருத்தன் வின்னர் ஆவறான் அப்படின்றது முதல்ல நம்ப கூடாது போல. வின்னரையும் மாத்துறது கூட வாய்ப்பு இருக்கு போல இந்த சீசன்ல, கிட்டத்தட்ட அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனிவேஸ், ஆனா இது வந்து நம்பவே கூடாது, ஓட்டு போட்டு தான் ஒருத்தங்க எவிக்ட் ஆறாங்க, அது ஓட்டு இல்லாம தான் ஒருத்தங்க எவிக்ட் ஆறாங்க அப்படின்றத நம்ப கூடாது போல. மோஸ்ட்லி அவங்களுக்கு என்ன தோணுது அந்த சமயத்துல, மைண்ட் அப்செட்டா இருக்கா, டேய் இவன் ரொம்ப வெறுப்பேத்துறான்டா, இவனை தூக்கி விடலாம்டா அப்படின்னு நம்ம தூக்கிடுவானுங்க போல. அதுதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனிவேஸ், இன்னைக்கான எபிசோட் ரிவ்யூ ஒன் பை ஒன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த பிஆர்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்ததுல, அந்த பிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எண்டு வந்திருக்கு. அதாவது எந்த பிஆர் நான் சொல்றது, அந்த அக்கா பிஆர் சொல்லல, இந்த முத்து பிஆர் இருக்கு. முத்து என்ன கூட என்ன சொல்லணுங்க, நீ முத்து பிஆர்ரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருப்பானுங்க. அவட பாருங்க, நான் பிஆர் வேலை பார்த்தேன்னு சொல்லிடுறேன்டா, அந்த வேலை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியலடா, எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும்னு எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த முத்து பிஆர்னு வீட்டுக்குள்ள போய் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார்ல, அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிருக்காங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமையில ஒரு விஷயம் இது பேசியிருந்தாங்க ஃபேட்மேனும் முத்துக்குமரனும். ஸோ இந்த மேட்டர் அந்த வீடியோ கிளிப் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இன்டர்நெட்ல செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா, பாத்தீங்களா வீட்டுக்குள்ள போய் ஒருத்தன் வந்து பிஆர்னு ஒத்துக்குறான் ஓப்பனா, இதை விட பிஆர் என்ன இருக்க முடியும்? இதுல வேற எங்க அக்கா வந்து எல்லாம் குறை சொல்றானுங்க, எங்க அக்கா பிஆர் வச்சிருக்காங்க சொல்றாங்க. வீட்டுக்குள்ள போய் ஒருத்தன் பிஆர்ன்றாங்க ஓப்பனா, அவன் தாங்க உண்மையிலே பிஆர் டீம் வந்து பயங்கரமா மேனேஜ் பண்றான் அப்படின்ற மாதிரி. இது ஏன் கேட்க மாட்டாங்க விஜய் சேதுபதி, ஏன் இதை கேட்க மாட்டாங்க? இவன் எவ்வளவு அக்யூஸ்டா இருக்கான் பாருங்க, அப்படி ஒரு பிஆர் டீமை செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எடுத்து போட்டு இன்டர்நெட்ல ட்விட்டர்ல எஸ்பெஷலி ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க. முத்து தாண்ட இருக்கிறதுல ஹையான பிஆர் வச்சிருக்கிறது அப்படின்ற மாதிரி. இதுல ஒரு பாட்டியும் ஒரு ஆன்ட்டியும் வேற உட்காந்து அதை வந்து கதறிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி முத்து பிஆர் டீம் ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அதுக்கு தான் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி நீ கேட்டாரு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து முடிச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கேள்வி கேட்டது யாருக்கு பிளஸோ மைனஸோன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது முத்துக்குமரனுக்கு பிளஸ் அப்படின்றது கிளியரா புரிஞ்சு போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் அந்த விஷயத்தை சொன்னாரு அப்படின்றது ஆப்வியஸா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த விஷயம் பாத்தீங்கன்னா யாருக்கு நெகட்டிவா வெளியே போயிட்டு இருந்ததுன்னா முத்துக்குமரனுக்கு நெகட்டிவா தான். ஏன்னா உள்ள போய் ஒருத்தர் பிஆர் நான் தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை வச்சு வெளியே அடிக்க ஆரம்பிச்சானுங்க. பாத்தீங்களா பிஆர் டீம், பாத்தீங்களா இவனை போய் நம்பிட்டு இருந்தீங்களே, இவன் ஏழை நம்பிட்டு இருந்தீங்களே, இவன் பிஆர் டீம் இல்ல நம்பிட்டு இருந்தீங்களே, பாத்தீங்களா பிஆர் டீம் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அக்காவோட டீம் என்ன பண்ணாங்க, இதாண்டா சான்ஸ்னு எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. எனிவேஸ், இன்னைக்கான எபிசோட ஒன் பை ஒன்னா போயிடலாம். முதல்ல இந்த போகி மேட்ரு, போகியில் எதை போட்டு கொளுத்துவீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எனக்கு கோவம் வரும் சார், அந்த கோவத்தை வந்து இது பண்ணுவேன். ஜாக்லின்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக பேசுவேன், பேசுறதை குறைச்சிக்கிறேன், அதாவது எப்படின்னா என்னை பற்றி நான் அதிகமாக யோசிப்பேன், ஸோ அதெல்லாம் வந்து நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு நம்மளாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, இதை நான் மாற்றிப்பேன், இதை வந்து திருத்திப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலான ஒரு டைமில் சொல்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல விஷால் வந்து பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் மாற்றிக்கணும், எதை வந்து மறக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது விஷால் ஒரு சம்பவத்தை சொல்லுவார். நான் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட சௌந்தர்யா பற்றி தப்பாக பேசியிருந்தால, ஸோ அந்த விஷயத்தை வந்து மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லாமல் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சாரி கேட்டிருப்பாரு. என்ன கொடுமை தெரியுமா, அந்த மனுஷன் அவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சாரி கேட்டிருப்பாரு. தமிழ்ல தானே பேசினாரு, தமிழ்ல தானே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சௌந்தர்யாக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல பேசினதை இன்னொருத்தர் வந்து தமிழ்ல வந்து புரிய வைக்கிறாங்க. ஏமா என்னமா, அதாவது முத்து பேசுறது புரியலன்ற, ஏன்னா அவன் கொஞ்சம் தூய தமிழ்ல பேசுறான் அப்படின்றது புரியலன்ற. ஓகே, விஷால் ஜெனரலா நம்ம எல்லாருமே பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான், அதுவும் புரியல, உனக்கு யாரதமா புரிய வைக்கணும், எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரயனை கூப்பிட்டு சௌந்தர்யா கேட்டுட்டு இருக்காங்க, டேய் இந்த விஷால் ஏதோ சொன்னால, என்ன சொன்னான்னு தெரியல, ஏதோ சொன்னா ஆனா என்ன சொன்னான்னு தெரியல, சாரி மட்டும் கேட்டது புரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் மூஞ்சி குறுன்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தாங்க பேசும்போது. அப்ப என்ன நினைச்சு சௌந்தர்யா பாப்பாங்கன்னு எனக்கு புரியலங்க. ஏன்னா ஒருத்தன் தமிழ்ல பேசுறது இன்னொருத்தர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாருமா நீ, எங்க இருந்துமா வந்திருக்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்து தோணுது. எனிவேஸ், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போகி டாபிக் வந்து அதோட கொளுத்தி போட்டு நம்மளும் அதுக்கு அடுத்து போறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த 8 பேர் வீட்டுக்குள்ள வந்தாங்களே, அந்த 8 பேர் ஏன்டா வன்மத்தை கொட்டுறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அடிக்கிறது இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு டோட்டலா அன்ஃபேரா தாங்க இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தான் வந்து நீங்க வன்மத்தை கொட்டுங்கடா, அதாவது வன்மம் மீன்ஸ் அப்படி சொல்லல, வந்து நீங்க ஏதாவது
விளையாடுங்க விளையாடுங்க விளையாடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. என்ன விளையாட முடியும்? டாஸ்க் இல்ல, ஓகேங்களா, டான்ஸ் மட்டும் தான் ஆட முடியும். ஸோ அந்த டான்ஸ் ஆடுறதுல டான்ஸ் ஆடுறத தவிர வேற என்னங்க விளையாட முடியும்? அந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா பெருசா எப்படி சொல்றது, அவங்களால இன்னொருத்தரை டவுன் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இவங்க ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ண தான் உண்டு. பிக் பாஸ் அதான் சொன்னாரு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, இது மூலியமா உங்களை நீங்க நிரூபிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொட்டுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்களும் கொட்டிட்டானுங்க. கொட்டினதுக்கு அப்புறம் இவர் வந்து என்ன பண்றாரு, மண்டையிலே கொட்டுறாரு. ஏன்டா கொட்டினீங்க அப்படின்னு. அந்த ஆள் தான் கொட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொன்னா, இல்ல அவர் சொன்னா நீ செஞ்சிருவியா, உனக்குன்னு ஒரு இது இல்ல, உனக்குன்னு ஒரு கேரக்டர் இல்ல, உன் கேரக்டர் பத்தி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கொட்டிட்டு இருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டும், அதாவது எப்படி அவங்க 8 பேரையும் லைனா ஒவ்வொருத்தரே கேள்வி கேட்டுட்டு வந்தாரு. அந்த 8 பேர் சொன்ன பதில வந்து காமிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 பேர் சொன்ன பதில் தான் காமிச்சாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆர்னவோட பதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஆர்னவ் போட்டு பொழப்பாருன்னு நினச்சோம்ல. ஆக்சுவலாக ஆர்னவ் வந்துருச்சு சார், இல்லை சார் எனக்கு எதனால அந்த மாதிரி வன்மத்து கொட்டினேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நான் அந்த லாஸ்ட் டைம் எவிக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மொத்த பேர் எனக்கு சொம்பு தூக்கி அதுக்கு டமுக்கு டப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமான எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்ட பேர் எனக்கு குத்துட்டு இருந்தானுங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆயிடுச்சு. டம்மி பாப்பா இந்த மாதிரிலாம் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்பயே எனக்கு கோவத்தை காமிச்சிருப்பேன். அடுத்த வாரம் இருந்ததா எனக்கு கோவத்தை காமிச்சிருப்பேன். காமிக்க முடியல, அதனால போய் ஸ்டேஜில் காமிச்சிட்டு போனேன். அப்போ என்ன நீங்கள் போட்டு பொழந்துட்டீங்க, திருப்பி எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, அதான் இப்போ காமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்னதான் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்றது, அந்த இடத்துல நீங்கள் கண்டிக்க வேண்டிய விஷயத்தை வந்து எல்லாருமே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்டை கேட்டார். நீங்கள் எல்லாம் கோவப்பட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னும் எப்படி கோவப்படுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேர் கோவப்பட்டு தான் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணாங்க. அவரை ஸ்டாப் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க எந்த அளவுக்கு பொலைட்டாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பொலைட்டாக அதை சார்ட் அவுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் இப்போ இவனுங்க ஆப்போசிட்ல இருந்து எகிரிட்டு வந்து அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அருண் தான் பண்ணிருப்பாரு. மேக்ஸிமம் அருண் அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னே அருணை பூச்சி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரைடு விட்டுருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா நீங்க கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான மீட்டர்ல அவர் வந்து ஆஃப் பண்ணி உட்கார வச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தீபக்லாம் இவர் பேசும்போது ஆர்னோ பேசும்போது என்ன பண்ணாரு, நீ ஒழுங்கா பேசலாம் இங்க உட்கார மாட்டே எந்திரிச்சு போய்டும் அப்படின்னு போனார் பாருங்க. அங்கதான் எனக்கு தெரிஞ்சு ஆர்னோவில் ஆஃப் ஆயிட்டாரு. ஐயோ எல்லாம் எந்திரிச்சு போறாங்களே மரியாதை கொடுக்காம அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அவங்க ஹேண்டில் பண்ணாங்களா அந்த மீட்டர் கரெக்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க கிட்ட இந்த ஒப்பீனியன்லாம் கேட்டாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ கேட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் இருக்காங்களே இவங்க கிட்ட கேட்டாங்க. அவங்க வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. இந்த மாதிரி ரயன் சொன்னார், சார் எனக்கு பொட்டி எடுக்க வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னா என்ன பொட்டி நீ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தார் ரவி சார் அப்படின்னு. மோஸ்ட்லி எல்லாரோட டார்கெட் யாராக இருந்ததுன்னா ரவீந்தர் தான். ஏன்னா ரவீந்தர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் யாருக்கு இருந்ததுன்னா ரவீந்தருக்கு தான் இருந்தது. ஸோ அவர் பண்ண வேலையை பார்த்தீங்கன்னா எடுத்து ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஜாக்லின் என்ன சொன்னாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணுற அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி எடுக்கணும்னு என்கிட்ட சொல்லலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ பண்ண கேம் சரியில்லை, அதில் நீ அப்படி பண்ணியிருக்கலாம், இதில் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சஜஷன் ஒரு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சார். அதில் வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க. முத்து எந்திரிச்சு என்ன சொன்னார், இங்கே தான் ஒரு ஹைலைட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முத்து எந்திரிச்சு என்ன சொன்னாப்ல, இந்த மாதிரி சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் கேட்டார், இந்த மாதிரி பொட்டி எடுப்பியா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் வந்து இல்லைண்ணே எனக்கு வந்து பொட்டி எடுக்கிற ஐடியாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜாக்லின் எங்க கை தூக்கி சார் முத்துக்கிட்டலாம் கேட்கல சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை தான் ப்ரோமோல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்பயே முத்துக்குமார் என்ன பண்ணியிருப்பாரு, டப்புன்னு செவுல நடிச்சிருப்பாப்ல, ஏய் முதுகு பின்னாடி வந்துட்டு இருந்தேன் நீ வரல உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார சொல்லிட்டு அப்புறம் ரவீந்தர்கிட்ட கேட்பாங்க. ரவீந்தர் என்ன சொல்றாரு, ஆமா சார் அவன் சொன்ன மாதிரி தான் நான் அவன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அவன் வந்து இல்லை எனக்கு அதில் ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன் சார். அதாவது அதை தான் இவனும் சொல்றான். ஜாக்லின் பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி அதாவது 24/7 வந்து முதுகு பின்னாடியே சுத்துற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை சார் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை சார் கேட்கவே இல்லைன்னு சொன்னாங்க. அவர் எந்திரிச்சு சொன்னதுக்கு அப்புறம் அப்படி மூஞ்சி வந்து சுருங்கி போச்சு. அதாவது ஒரு பாயிண்ட் அகேன்ஸ்டா போடணும் அவ்வளவுதானமா, அதுக்கு தானே இந்த அதாவது என்னோட ஒரு பாயிண்ட் இருக்கணும் இவனுக்கு அகேன்ஸ்டா திருப்பி ஒன்றும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அது வந்து வேலைக்காக மூஞ்சி வந்து சுருங்கி போச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்தாங்க சார் 8 பேருமே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கன்சர்ன் அதாவது என் மேலே இருக்க அக்கறையில் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க சார் அப்படின்னு நம்ம சொன்னார். அதுக்கு விஜய் சேதுபதி ஒரு கவுண்டர் கொடுத்தாரு பார்த்தீங்களா, நீ வேற வழியே இல்லை உனக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும், ஏன்னா உனக்கு அடிச்சு அடி வேற அடி அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல அவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா, முடியாதுல்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொன்னார், நீ வேற வழியே இல்லை அவங்க நல்ல விதமாக தான் சொன்னாங்க, நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த முடிச்சு விட்டாரு. சௌந்தர்யாவே எந்திரிச்சு மோஸ்ட்லி எதுவும் சொல்ல, ஆமா சார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலை கேம் ஒன்று ஆடினாங்க, அந்த கேம் வந்து வேலைக்கு ஆகல. தீபக்கும் அதே தான் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கேம் ஆடினாங்க அந்த கேம் பெருசா ஒர்க் அவுட் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல சார் அப்படின்ற மாதிரி தான் தீபக்கும் சொல்லியிருந்தாரு. ஏன்னா பேட்மேன் பார்த்தீங்கன்னா வந்த முதல் நாள் வந்து ரொம்ப நல்லா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணாரு, ஓகே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பாராட்டினாரு. ஆனால் அடுத்த நாள் எப்போ கேம் ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கேம் ஆரம்பிச்சாரு. ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்றதுக்கு, ஒரு குழப்பி விடுறதுக்கு, மண்டே கழுவுறதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் எல்லாருமே பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அது வேலைக்கு ஆகல சார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக்கும் போட்டு விட்டாரு. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அதாவது
அவங்க கிட்ட கேட்டாரு, நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்பாங்கல்ல. ஸோ ஃபேட்மேன் கிட்ட எந்திரிச்சு கேட்கும்போது எதுக்கு சார் இப்படி ஆனீங்க அப்படின்னும் போது, இல்ல சார் பிக் பாஸ் தானே சார் சொன்னாரு இந்த மாதிரி என்ன கேம் ஆடுங்கன்னு சொன்னாரு. அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு, நீங்க கேம் அதாவது நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே நான் ஏதாவது கேம் ஆடணும்ல சார், அதனால தான் உட்காந்து இல்லாம இவங்க கிட்ட ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விடுறது மண்டைகள் வருது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த இடத்துல விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாருன்னா, எதுக்காக அதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு அதுதான் புரியல, எதுக்காக அதை பண்ணீங்கன்னா இது பிக் பாஸ் என்ன சார் சொல்கிறாரு, இதுதான் அதாவது கேம் விளாடுங்கன்னு சொல்கிறாரு. அங்கே அவர் வேறு என்ன சார் கேம் விளாட முடியும், அதாவது டாஸ்க் வச்சிருக்கீங்களா, அதாவது எப்படி சொல்கிறது பயங்கரமான ஏதாவது டாஸ்க் வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி மென்டலாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தான் உண்டு, இன்னொருத்தரை டவுன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும். அதை அவர் பண்ணுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற கேட்குற கேள்வி இவர் சைட்லேருந்து கேட்கும் போது ஒரு நியாயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பண்ண சொல்கிறதே உங்கள் டீம் தானே சார், கேட்குற கேள்வியில் கொஞ்சம் தப்பு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஃபேட்மேன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட பாசிட்டிவும் சொன்னேன், அதே மாதிரி நெகட்டிவும் சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு ஒவ்வொருத்தவங்களும் எந்திரிச்சு என்ன சொன்னாங்க, இல்லை சார் அவர் வந்து முத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாசிட்டிவாக தான் சொன்னார், எங்களுக்குலாம் தான் நெகட்டிவாக ஒரு மாதிரி பேசினாரே தவிர முத்துக்கிட்ட அந்த மாதிரி பேசல அப்படின்னு சொன்னோன்னே ஃபேட்மேன் கேட்குறாங்க, அப்படி தான் நீங்கள் பண்ணீங்களா சார் அப்படின்னும் போது, இல்லை சார் என்னோட ஃபேவரட் அவன் தான். ஸோ அப்படின்னும் போது அவனுக்கு நான் எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல வந்து நான் எது உண்மையாக அதை தான் பேசி தான் ஆகணும். அவனை வந்து நான் பொட்டி எடுக்கவே கூடாதுன்னு எனக்கு என்ன இருக்குது, அதனால தான் அவனை மட்டும் மண்டே கழுவல, மித்த பேர்லாம் நான் மண்டே கழுவு மீன்ஸ் அவங்க கிட்ட ஒரு பிச் பண்ணி பார்த்தேன், அவங்க எடுக்கிறதுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிச் பண்ணி பார்த்தேன், அவங்க இல்லைன்னதுக்கு அப்புறம் விட்டுட்டேன் சார், இதுதான் சார் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல பவித்ரா எந்திரிச்சு ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பொட்டி எடுக்கிற அந்த அதாவது இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னும் போது, சார் இவங்களாம் இந்த பொட்டியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு தீபக்கும் முத்துக்கும் ஒன்று 2 பேரும் சேர்ந்து 2 வாரமாக இந்த பொட்டி எடுன்னு என் மண்டையை கழுவிட்டு தான் சார் இருந்தாங்க, அதனால எனக்கு பெருசாகவே தெரியல அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த பொட்டின்னு பேசுனதுனால கடைசி வரைக்கும் பொட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது. இன்னொரு அப்டேட் ஒன்று கொடுக்குறேன், பொட்டி வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து பொட்டி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த பொட்டியை யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச அதிகபட்ச வாய்ப்பு யாரும் சொல்லுங்க, ஒன்று பச்சைக்கிளி இன்னொன்று பவித்ரா, இந்த 2 பேர் தான், 2 பேரில் ஒருத்தருக்கு கம்பல்சரி எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கிளீனாக தெரிஞ்சு போச்சு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் விஷால், இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாய்ப்பு. ஸோ இதில் ஜாக்லினா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா அதுக்கடுத்து முத்துக்குமரன் இவங்க 3 பேருக்கும் வாய்ப்பு இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கும் வாய்ப்பு ரொம்பவே கம்மி, இங்கே பவித்ராக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளிக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு. பச்சைக்கிளி என்னதான் மாட்டேன்னு சொன்னாலும் பச்சைக்கிளிக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது, அதாவது பொட்டி எடுக்கலாமோ நம்மளுக்கு தான் இது டைட்டில் கிடைக்காது அப்படின்ற இது வந்து கிளாரிட்டி வந்திருக்கும். ஏன்னா ரயனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மூளை இருக்குங்க, அதாவது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற மூளை இருக்குது, அந்த மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணார்னா ஒரு 12 லட்சம் 15 லட்சத்தோட வெளியே வரலாம். இல்லை நான் வந்து ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு வந்து மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. அழகாக ஒரு 15 லட்சத்தை எடுத்துகிட்டு வரது விட்டு மேஜிக் நடக்குமா, கடைசி வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து விளையாடிட்டு இப்போ வந்து நான் போன வாரத்தில் ஒரு மேஜிக் நடந்ததுல அதே மாதிரி பாரு அடுத்த வாரத்துல ஒரு மேஜிக் நடக்கும் அப்படினா மிராக்கிள் நடக்கும் அப்படின மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படி என்ன மிராக்கிள் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இவரு ஃபேட்மேன் வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் அடிஸ்டார்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்க ஆனா அது அடிச்சது கரெக்டா இல்லையான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த முத்துக்கு வந்து பிஆர் இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது யார் எந்த டீம் சொல்லிட்டு இருந்தது, அந்த டீம் சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற விதமாக தான் இவர் என்ன சொன்னாரு, உள்ள வந்து சௌந்தர்யாக்கு ஒரு டீம் இருக்கு, அருணுக்கு ஒரு டீம் இருக்கு, அருணுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க பிஆர் வேலை பார்க்குறாங்க, சௌந்தர்யாக்கு ஒருத்தவங்க பிஆர் வேலை பார்க்குறாங்க, அதே மாதிரி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே பிஆர்னே வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னாப்ல அந்த வீடியோ கிளிப்பிங் நேற்று பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனதுனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப்பிக்காகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதை எடுத்து போட்டு என்ன பண்ணிட்டாங்க, முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்குன்னு அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, எவ்வளோ பெரிய பிஆர் இதை வந்து ஓப்பனாக ஒத்துக்கிறானுங்க, வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தன் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சானுங்க. ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் அதை எடுத்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபேட்மேன் உள்ள போகும்போது ட்விட்டர்ல என்ன சொல்லிட்டு போனான்னா, முத்துக்குமரனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ஆனால் அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வெளியில இருக்கும் போது ஒருத்தர் சப்போர்ட் பண்றது வேற, உள்ள கண்டஸ்டன்டா போயிட்டு அங்க போயிட்டு எல்லாரும் இருக்கும்போது மொத்தமா நான் இவனை தான் சப்போர்ட் பண்றேன் பெருமைப்படுத்தின பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில பார்க்கறதுக்கு அது ஆக்வர்டா தான் தெரியும். அதுதான் அங்க நடந்துட்டு இருந்தது. ஸோ ஃபேட்மேன் பண்ணது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்றது ஓப்பனா தெரியுது. அந்த இடத்துல ஒரு பிஆர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாருன்னா விஜய் சேதுபதி கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. ஒருத்தன் 98 நாள் வந்து அவன் உழைப்ப போட்டு இவ்வளவு பேர் வந்து கவர்ந்துருக்கான். முத்துக்குமரன் என்ன பார்த்தோன்னே எல்லாரும் அட்டாக் பண்ற ஒரு ஆளா, அது பயங்கர அழகா இருக்க ஒரு ஆளா, எல்லாரும் பார்த்தோன்னே பிடிக்கிறதுக்கு, அவன் நார்மலா நம்மள மாதிரி ஒரு பையன். ஸோ அந்த பையனுக்கு இவ்வளோ பேரை வந்து பிடிக்க வச்சிருக்கானா, எப்படி பிடிக்க வச்சிருக்கான், ஒவ்வொரு வாரமும் அவன் ஆடின டாஸ்க்கு, அவனோட கேம் பிளே, அவனோட பேச்சு திறமை, ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காமிச்சு தான் ஓகே முத்துக்குமரன் செமையான ஒரு கேம் வர்றா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பிஆர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரெடிட்ஸை ஃபுல்லாக அவர் எடுத்துக்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொன்னார், முத்து உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட உழைப்பு வந்து ஒரு மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உண்மை. ஏன்னா அந்த வீடியோ அந்த பேசுகிற அந்த ஒரு வீடியோ எடுத்து ஒரு டீம் பயங்கரமாக வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு, கிடச்சிருச்சுரா ஒன்று, இது போதுண்டா சிக்கனாடா சேகர் அப்படின்ற மாதிரி எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி சொல்கிறதுனா, ஆக்சுவலாக அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து இப்போ வீட்டுக்குள்ளே பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. உள்ளே வந்தவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் சுனிதா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இவனுக்கு ஒரு பிஆர் டீம் இருக்குது, இவனுக்கு
இவனுக்கு பயங்கரமா பிஆர் வேலை வந்து பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணல. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கரெக்டான கண்டென்ட்டா உள்ள வந்து ஒன்று சிக்கணும்னு இவர் ஃபேட்மேன் வந்து பேசினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதுதான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அதை எடுத்து பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க, ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன பொறுத்த வரைக்கும் பக்கவான ஒரு எண்டு போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியுதுங்க. ஏன்னா ஃபேட்மேன் வந்து சப்போர்ட் பண்ணல, ஆக்சுவலா ஒரு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா அவர் சப்போர்ட் பண்ணல. அவர் வந்து பாத்தீங்கன்னா முத்து இறக்கி தான் விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த வீக் டேஸ்ல ஒரு பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவரோட எண்ணம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு எண்ணம். ஆனா வெளியில பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஓகே இவர் வந்து ஓவரா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றது ஆப்வியஸா தெரிஞ்சுது. ஸோ அதனால விஜய் சேதுபதி கூப்பிட்டு, சார் நீங்க வந்தீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேமையும் இந்த மாதிரி மாத்தி விடுறீங்களே அது நல்லா இல்லை சார் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஃபேட்மேனால ஏற்றுக்கவே முடியல. அவர் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி அழுதுட்டார். அவர் அழுவும் போது ஆக்சுவலாக என்ன புரியுதுன்னா, அவருக்கு வந்து முத்துக்குமனுக்கு சப்போர்ட் பண்ண வந்தோம், எவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்தோமே அதுவே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ஏன்னா அது வந்து மொத்தமாக நெகட்டிவாக திரும்பிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சதுனால தான் அந்த அளவுக்கு ஒரு பிரேக் ஆகி அழுதாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓப்பனாக சொல்ல எனக்கு பிடிக்கல. ஏன்னா என்னதான் ஒருத்தனை பிடிச்சிருந்தாலுமே அங்கே ஒரு கண்டஸ்டண்டாக போயிட்டோம், அங்கே வந்து நம்ம ஒரு போட்டியாளர் ஆயிட்டோம் அப்படின்னும் போது அவனுக்கு அகேன்ஸ்டா ஆனா கூட அது பெருசாக தெரியாது. அதாவது எப்படி சொல்றது, அவர் வந்து ரயனை மூட்டி விட்டார் முத்து அடின்னு. ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அப்படின்னும் போது முத்து டேரக்டா அவர் அடிக்கவே இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த பேச்சு வரதான் செய்யும். கண்டிப்பாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதுவும் பிஆர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அவனோட உழைப்பில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேன்ஸ் இவ்வளோ சப்போர்ட் வந்து அவன் கிரியேட் பண்ணியிருக்கானா, அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெளியில் இருக்கும்போது இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா ட்விட்டர் ஸ்பேஸில் அவ்வளோ வந்து இவர் பேசியிருக்காரு. அவர் பேசுனது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஆடியன்ஸா அவரோட சப்போர்ட்டை ஒரு ஃபேன் பாயா அவர் வந்து கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உள்ள போகும்போது ஒரு கண்டஸ்டன்ட்டா அதை பண்ணக்கூடாது அப்படின்றத விஜய் சேதுபதி சொல்றது. அவனோட உழைப்பை வந்து மட்டம் தட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி சொல்றது. என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கார்டு போட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அதை வச்சு உருட்டுவானுங்களே, அதை வச்சு பயங்கரமா நெகட்டிவிட்டி பரப்பானுங்களே, இவனுக்கு தான் நெகட்டிவ் பிஆருக்கு வந்து பேர் போனவங்களாச்சு, அதை வச்சு அதை தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. அது ஒரு முடிவு கட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், தீபக் எவிக்ட் ஆன அந்த ஒரு நியூஸ், அந்த சீட்டை எடுத்து இப்படி காமிச்சார் பார்த்தீங்களா, அந்த அட்டையை காமிச்சோன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் காலி உடஞ்சி சுக்குநூறாக ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதில் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் அழுதுட்டாங்க. ஏன்னா ஜாக்லின் ஆகட்டும், சௌந்தர்யா அந்த அளவுக்கு அழுத மாதிரி தெரியல. ஸோ ஜாக்லின் ஆகட்டும், ரயன் ஆகட்டும் எல்லாருமே அழுதுட்டாங்க. அதில் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா சுக்காக நொறுங்கிட்டான். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் கூடயே சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள், அந்த மனுஷன் வந்து ஃபினாலேல வந்து டாப் 3ல இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் வெளியே தூக்கிட்டானுங்கன்னா அது ஆப்வியஸா மக்கள் எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி. அங்க இருக்கவங்களால ஏத்துக்க முடியல. அவர் அந்த அட்டையை எடுத்து காமிச்சுன்னா அங்க இருக்கவங்களே கேட்கறாங்க எப்படி சார் அப்படின்னும் போது அதுக்கு நீங்க ஓட்டு போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பி அவங்க கேட்டிருக்கணும், ஓட்டு போட்டோம்டா அப்புறம் வாயில நல்லா வருது, ஓட்டு போட்டோம் அப்புறம் ஏன் வரல அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கேட்டிருக்கணும். சமவெறியாவதுங்க அன்ஃபேரா அவனுங்க பண்ணிட்டு எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்க, நீங்க ராணுவ எவிக்ட் ஆகும் போது இதுதான், அதுக்கு நாங்க ஓட்டு போட்டுருக்கணும், நீங்க ஓட்டு போடாம மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓட்டு போடுறமே அன்அஃபிஷியலே போறோம்னா அஃபிஷியல்ல போடாமே இருப்போம். இதுல வந்து நீங்க உருட்டுங்க, இப்படிலாம் கேவலமா உருட்டாதீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பயங்கரமா எப்படி சொல்றது, பிக் பாஸும் சரி அதே மாதிரி விஜய் சேதுபதி அந்த பிக் பாஸ் டீமும் சரி ரொம்ப உருட்டிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆல்ரெடி இந்த 2 ஸ்வாப்ன்ற 2 பேரை வந்து மாத்துவோம்னு சொன்னாங்களா, அதுவே பொய் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எப்படி சொல்ல அதுக்கான அப்டேட் எதுவுமே வரல. எனிவேஸ் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், கண்டிப்பா இந்த எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அன்ஃபேரான ஒரு விஷயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே முடியல. தீபக்க பிடிச்சவங்களால கண்டிப்பா அதை ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்றது ஆப்வியஸா தெரியுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன், சில டெக்னிக்கல் கோளாறால வர முடியல இன்னைக்கும், நாளைக்கு கண்டிப்பா லைவ்ல மீட் பண்ணலாம். அது மாதிரி ராகேஷ்னு ஒருத்தர் தேங்க்ஸ் வந்து சூப்பர் தேங்க்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேனலில் ஒரு தடவை கூட கேட்கல, இந்த மாதிரி சூப்பர் தேங்க்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்க, சூப்பர் தேங்க்ஸ் வந்து பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட கேட்டதில்ல. அவர் வந்து பை பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே ப்ரோ, இந்த மாதிரி என்னோட சப்போர்ட் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சூப்பர் தேங்க்ஸ் வாங்க, ரொம்ப தேங்க்யூ. அதாவது எதிர்பார்க்கல, இருந்தாலும் வந்தால் ஓகே தானே வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், பை பை.